முழுமையாக குணமடையும் முன்பே மருத்துவர்கள் டிஸ்சார்ஜ் செய்ததாக கூறி திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் நோயாளி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல் பாறைமேட்டு தெருவைச் சேர்ந்தவர் சங்கர். இவரை அதே பகுதியைச் சேர்ந்த ரவுடி தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட நபர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் ரவுடி தாக்கியதில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சங்கரை மருத்துவர்கள் நேற்று டிஸ்சார்ஜ் செய்தனர். ஆனால் தனக்கு முழுமையாக குணமடையும் முன்பே மருத்துவர்கள் கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதாக கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து சங்கருக்கு உள்நோயாளியாக அனுமதி அளித்து சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. வாய் தகராறுனா 5 பேர் சேர்ந்து வெங்குடுன்றவங்க சின்ன அறைக்கும் 5 பேர் என் புருஷனை போன வாரம் வியாழக்கிழமை 7 மணிக்கு அடிச்சு போட்டிருக்காங்க. நெஞ்சு வலிக்குங்கவும் மயக்கம் போட்டு கீழே விழுகவும் நான் ஆஸ்பத்திரிக்கு நான் தூக்கிட்டு வந்த பிற்பாடு நைட்டு தான் இதை பூரா என்கிட்ட சொல்கிறேன். அப்படி சொல்லவும் நான் என்ன செய்யுது ஏது செய்யணும் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆஸ்பத்திரியில் நாங்கள் எவ்வளவோ சொல்லவும் நீங்கள் சாப்பிட முடியல, எங்கள் வீட்டுக்கார் பாத்ரூம் போகிறப்ப ரத்தமாக போகுதுன்னு சொல்லி சொல்லவும் நாங்கள் என்னம்மா செய்யுது, நீங்கள் போய் ஓபிக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்து இங்கே ஓபியில் பார்த்துக்கோங்க, நாங்கள் இங்கே போலீஸ் கேஸுனால 5 நாளைக்கு மேலே நாங்கள் வச்சுருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சார் சொன்னார்.